வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் டு குக் வித் தயாலினி சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான கிரேவி செய்ய போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக முந்திரி கசகசா ஊற வச்சுருக்கேன், அதை தண்ணியோடு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும். ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். பட்டை வகைகளை சேர்த்துக்கலாங்க. இது நல்லா பொரிஞ்சதும் இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பச்சை வாசனை போனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இப்போ ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். பக்கத்துலேயே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் நல்லா பச்சை வாசனை போட்டோம். பன்னீர் நான் வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாங்க. இப்போது பன்னீருக்கு ஒரு மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான மசாலா மிளகுத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு, மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் தயிர் எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. ரொம்ப அழுத்தி பேசைய வேண்டாம், பன்னீர் உடஞ்சிரும். அதனால் லேசாக கிளறி விடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ பச்சை வாசனை நல்லா போயிடுச்சுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. நான் என்றைக்கு இந்த கிரேவி செய்கிறேன்னா அன்றைக்கி என்னுடைய பசங்க 2 பேருமே எக்ஸ்ட்ரா தோசை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி டேஸ்ட் இது இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்குங்க. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி எடுத்து நல்லா கையில் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. நம்மளுடைய பன்னீர் கிரேவி சிம்பிளாக ஈஸியாக சட்டுன்னு முடியக்கூடிய கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய சூப்பரான கிரேவி பன்னீர் கிரேவி சாப்பிட்டு பார்த்துக்கலாம். செம்மையாக இருக்கும்.